Hello students, welcome to my channel Crack NEET Biology. I'm yes Pratibha, a postgraduate in biotechnology. Students, இன்னைக்கு நம்ம class 11 chapter 10 cell cycle and cell divisionல இருந்து the topic meiosis பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த டாபிக் குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க கன்வீனியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி இந்த லெக்சரோட பிளேபேக் ஸ்பீடை டாப் ரைட் கார்னர்ல இருக்க செட்டிங்ஸ்ல போய் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த டாபிக்ல இருந்து கேட்டிருக்க நீட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் ஃபைனலி உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நவ் லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக் meiosis. ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு ஆஃப் ஸ்ப்ரிங் தட் இஸ் சைல்டு த்ரூ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகணும்னா இட் இன்வால்வ்ஸ் தி ஃபியூஷன் ஆஃப் டூ ஹாப்ளாய்டு கேமெட்ஸ் விச் இஸ் எக் செல் அண்ட் ஸ்பெர்ம் செல். ரெண்டு ஹாப்ளாய்ட் செல்லும் ஃபியூஸ் ஆனாதான் ஒரு டிப்ளாய்டு ஜைகோட் ஃபார்ம் ஆகும் விச் வில் தென் டெவலப் இன்டு அ ஹியூமன் ஆஃப் ஸ்ப்ரிங். ஸோ அந்த ஹாப்ளாய்ட் கேமெட்ஸ் எக் செல் அண்ட் ஸ்பெர்ம் செல்லை ப்ரொடியூஸ் பண்ண போகிற ப்ராசஸ் தான் meiosis. ஸோ இட் இஸ் அ ஸ்பெஷலைஸ்டு டைப் ஆஃப் cell division that reduces the chromosome number by half, resulting in the production of haploid gametes, that is sperm and egg cells from diploid germ cells. ஸோ இதை நம்ம ரிடக்ஷன் டிவிஷன்னு சொல்லுவோம். ஏன்னா டிப்ளாய்டு பேரண்டல் செல்லுல இருந்து நமக்கு ஹாப்ளாய்டு டேட்டர் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அதாவது டிப்ளாய்ட்னா 46 குரோமோசோம்ஸ், 23 pair of chromosomes, 23 plus 23 46 chromosomes வந்து அப்படியே half 46 வந்து 23 டிவைட் ஆகுது. ஸோ அது டிவைட் ஆகுறது தான் ஸோ reduces the chromosome number by half. அதனால தான் இதை ரிடக்ஷன் டிவிஷன் சொல்லுவோம். மயோட்டிக் டிவிஷனை ரிடக்ஷன் டிவிஷன் சொல்லுவோம். வேற மைட்டாட்டிக் செல் டிவிஷனை நம்ம ஈக்குவேஷனல் டிவிஷன் சொல்லுவோம். ஏன்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் பேரண்டல் செல்ல இருக்கிறது அப்படியே டாட்டர் செல்லில் இருக்கும். வேற இங்க பேரண்டல் செல்ல இருக்கிற குரோமோசோம்ல இருந்து ஹாஃப் த நம்பர் தான் டாட்டர் செல்ஸ்ல இருக்கும். தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் தி ரிடக்ஷன் டிவிஷன். ஓகே, ஸோ இந்த டிப்ளாய்டு ஜெர்ம் செல்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது இந்த கேஸ் ஆஃப் மேல் பார்த்தீங்கன்னா இட் வில் பி பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட். ஸோ அந்த பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் பேரண்டல் செல் 4 மெச்சூர்டு ஸ்பெர்ம் செல்ஸ் அட் த எண்ட் ஆஃப் தி மயோட்டிக் செல் டிவிஷன் கிடைக்கும். இதுவே ஃபீமேலாக இருந்தால் த டிப்ளாய்டு பேரண்டல் செல் அந்த ஜெர்ம் செல் வில் பி பிரைமரி ஊசைட்டாக இருக்கும். அது அட் த எண்ட் ஆஃப் தி மயோட்டிக் செல் டிவிஷன் நமக்கு 4 மெச்சூர் எக் செல்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த ஹாப்ளாய்ட் கேமெட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற செல் டிவிஷன் தான் meiosis. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்டர்ஃபேஸ் பார்த்தோம். இன்டர்ஃபேஸ்னா கேப் 1 ஃபேஸ், சிந்தசிஸ் கேப் 2 ஃபேஸ்ன்னு இருக்கும் இல்லையா. ஸோ அதில் இருக்க சிந்தசிஸ் ஃபேஸில் தான் எப்போவுமே டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் செல் சைக்கிள்லேயே இந்த ஃபேஸில் மட்டும்தான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கும். ஓகே, அந்த மாதிரி டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நியூக்ளியஸ்ல நடக்கும்போது சென்ட்ரியோல் டியூப்ளிகேஷன் சைட்டோபிளாஸ்மில் நடக்கும். ஸோ இது இன்டர்ஃபேஸ் படிக்கும் போதே நான் உங்களுக்கு இது சொல்லியிருக்கேன். ஸோ இது ஒரு குரோமாட்டிட்னு சொல்லுவோம். சென்ட்ரோமியரை பேஸ் பண்ணி தான் நம்ம குரோமோசோம் நம்பர் சொல்ல போறோம். ஓகே, இதுதான் சென்ட்ரோமியர். ஸோ இது ஒரு குரோமாட்டிட். இது ஆஃப்டர் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் இன் சிந்தசிஸ் ஸ்பேஸ் எப்படி ஆயிடுதுன்னா இந்த குரோமாட்டிட் ரெப்ளிகேட் ஆகி இப்போ 2 குரோமாட்டிட்ஸ் இருக்கு. வேறஸ் ஒரு குரோமோசோம் தான் சொல்லுவோம், ஏன்னா ஒரு சென்ட்ரோமியர் தான் இருக்கு. இதை தான் நம்ம சிந்தசிஸ் ஸ்பேஸ்ல சொன்னோம். The amount of DNA will be doubled but the number of chromosomes will remain the same அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதான் the chromatid replicate ஆகி 2 chromatids இருக்கு after synthesis phase, whereas the chromosome number will be same. ஸோ பார்த்தீங்கன்னா சிந்தசிஸ் ஃபேஸ்ல மட்டும் தான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கும். அதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த டிபிக்கல் பிக்சர் ஆஃப் மயோட்டிக் செல் டிவிஷன். ஸோ இது டிப்ளாய்டு ஜெர்ம் செல், அதாவது எய்தர் பிரைமரி ஊசைட் ஆர் ஸ்பெர்மட்டோசைட். இதுல இருந்து எய்தர் ஸ்பெர்ம் செல்ஸ் ஆர் எக் செல்ஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ இது இன்டர்ஃபேஸ்ல சிந்தசிஸ் ஃபேஸ்க்கு அப்புறம் இந்த ஐடென்டிக்கல் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் ரெப்ளிகேட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டில் சேம் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் தான் இருக்கு. ஸோ சென்ட்ரோமியரை வச்சு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இது உங்களுக்கு ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக இதுல 4 குரோமோசோம்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம 46ம் கொடுத்து 23 இது பார்க்கறதுக்கு இட் வில் பி டிஃபிகல்ட். ஸோ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் 4 குரோமோசோம்ஸ் கொடுத்துருக்காங்க. அது டிப்ளாய்டு 2 to 4 2 டிவைட் ஆகுது. அது ஃபர்தர் 2 to 2 டிவைட் ஆகுது. ஸோ டிப்ளாய்ட்ல இருந்து ஹாப்ளாய்ட் டாட்டர் செல்ஸ் 4 டாட்டர் செல்ஸ் ஃபைனலி மயோட்டிக் செல் டிவிஷன்ல ப்ரொடியூஸ் ஆகுது. இட் வில் பி எய்தர் ஸ்பெர்ம் செல்ஸ் ஆர் எக் செல்ஸ். அந்த மாதிரி மைட்டாட்டிக் செல் டிவிஷன்ல பார்த்தீங்கன்னா அப்படியே ஐடென்டிக்கல் செல் டு த பேரண்ட் செல் ஃபார்ம் ஆகும். வேறஸ் மியோட்டிக் டிவிஷன்ல எல்லா செல்லுமே நான் ஐடென்டிக்கலா இருக்கும். ஏன்னா இங்க ஹோமோலோகஸ் ரீகாம்பினேஷன் தட் இஸ் கிராசிங் ஓவர் நடக்கும். அதை ஃபர்தரா நம்ம லெக்சர்ல பார்க்கலாம். So meiosis ensures the production of haploid phase in the life cycle of sexually reproducing organisms.
whereas fertilization restores the diploid phase. So meiosis தான் என்ன பண்ணுது, இந்த குரோமோசோம் நம்பரை half பண்றது மூலமா இது வந்து haploid phase of in the cells life cycle of sexually reproducing organismsல கரெக்டா இந்த haploid சேர்ந்து fertilization நடக்கும்போது கரெக்டா நமக்கு diploid zygote கிடைக்குது. sperm cell ஒரு haploid gamete and இந்த egg cell ஒரு haploid gamete or haploid cell அது fertilize ஆனதுக்கு அப்புறம் நமக்கு diploid zygote கிடைக்குது. So it ensures that haploid phase. Okay, meiosis இதுக்கு ஹெல்ப் பண்ணுது. So meiosisல வந்து 2 sequential cycles of nuclear division cell division நடக்கும். ஏன்னா இதுல meiosis 1 meiosis 2 னு 2 cycles இருக்கு. So nuclear division na karyokinesis, cytoplasmic division na cytokinesis. Okay, இது நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். பட் நான் சொன்ன மாதிரி சிங்கிள் சைக்கிள் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா செல் சைக்கிளில் இன்டர்ஃபேஸில் இருக்க சிந்தசிஸ் ஃபேஸில் மட்டும்தான் நடக்கும். ஸோ மயோசிஸ் 1 எப்போ ஸ்டார்ட் ஆகும், இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் வந்து எஸ் ஃபேஸில் நடந்ததுக்கப்புறம் இந்த மயோசிஸ் 1 வில் ஸ்டார்ட். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரோஃபேஸ் 1ல நடக்கும். அது நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ அட் த எண்ட் நமக்கு 4 ஹாப்ளாய்ட் செல் கிடைக்கும் மயோட்டிக் செல் டிவிஷனில். ஸோ மயோசிஸ் 1 மயோசிஸ் 2 அதில் வந்து என்னென்ன ஃபேஸ் இருக்குன்னா நம்ம ஆல்ரெடி மைட்டாட்டிக் செல் டிவிஷனில் பார்த்துருக்கோம். ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ். பிமேட்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ பிமேட் 1 பிமேட் 2ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டீலோஃபேஸ் 1 முடிஞ்ச உடனே ப்ரோஃபேஸ் 2 ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் தி இந்த லைன்ல தான் நடக்கும். ஓகே, ஸோ மயோசிஸ் 1. ஸோ ப்ரோஃபேஸ் மயோசிஸ் 1ல இப்போ ப்ரோஃபேஸ் 1 பத்தி பார்க்க போறோம். ப்ரோனாலே இட் மீன்ஸ் பிஃபோர், இட் கம்ஸ் பிஃபோர் ஆல் த அதர் ஸ்டேஜஸ் தான் ப்ரோ. ஸோ ப்ரோஃபேஸ் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ ப்ரோஃபேஸ் 1 பார்த்தீங்கன்னா இட் இஸ் தி காம்ப்ளிகேட், இது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும். மைட்டோசிஸ்ல இருக்கிற ப்ரோஃபேஸ்க்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா இட் வில் பி எ காம்ப்ளெக்ஸ் அண்ட் லாங்கர், மோர் காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கும், லாங்கராகவும் இருக்கும் when compared to prophase of the mitosis. ஸோ இதில் 5 phases இருக்கு based on the chromosomal behavior. ஸோ லெப்டோட்டன், ஜைகோட்டன், பேக்கிட்டன், டிப்ளோட்டன், டயாகைனசிஸ். இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, LZ PDDன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆர்டர்லையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா NEET 2023ல கேட்டிருக்காங்க. ஸோ லெப்டோட்டன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து குரோமோசோம் வந்து இப்போ கொஞ்சம் விசிபிள் ஆக ஆரம்பிக்கும். நம்ம மைக்ரோஸ்கோப்ல பார்த்தோம்னா கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜே நம்ம கண்டென்ஸ் ஆகும் இல்லையா, அப்பதான் வந்து அந்த டிவிஷன் நடக்கணும். அப்போ வந்து குரோமோசோம் கண்டென்ஸ் ஆகணும். ப்ரோஃபேஸ்ல எப்பவுமே கண்டென்ஸ் ஆகும். ஸோ கண்டென்சேஷன் தான் காம்பேக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அது அப்படியே காம்பேக்டா ஆகணும், எலாங்கேட்டடா இருக்கிறது காம்பேக்டா ஆகணும். ஸோ அது வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது NEET 2024ல கேட்டிருக்காங்க. எந்த ஃபேஸ் ஆஃப் இதுல வந்து குரோமோசோம்ஸ் பிகம்ஸ் கிராஜுவலி விசிபிள் அண்டர் த லைட் மைக்ரோஸ்கோப், லெப்டோட்டன். ஓகே, ஜைகோட்டன்ல என்ன நடக்கும்னா இந்த மாதிரி இருக்கிற குரோமோசோம் வந்து இந்த 2 சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் இருக்கிற குரோமோசோம்ஸ் வந்து இட் வில் ஸ்டார்ட் டு பேரப். இந்த பேரப் ஆகிற ப்ராசஸ் தான் இட் இஸ் கால்டு சினாப்சிஸ். அண்ட் இந்த பேரா இருக்க குரோமோசோம்ஸை வி கால் இட் அஸ் த ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ். ஹோமோலோகஸ்னாலே பார்த்தீங்கன்னா சேம் size, approximately same sizeல இருக்கும் and contains the same type of genes in the same locations. அந்த மாதிரி இருக்கிற குரோமோசோம்ஸ் வந்து அதுவே வந்து it will start to pair up. so இந்த சைஸ்ல இருக்கிறது it will pair up to அந்த மாதிரி இருக்க குரோமோசோமோட அது பேர் ஆகும். so இந்த சைஸ் வந்து அதுக்கு மேட்சா இருக்கிற சைஸ்ல. so இந்த இடத்துல வந்து ஐ கலருக்கான ஜீன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதே ஜீன் இந்த இடத்துலயும் இருக்கும் இந்த குரோமோசோம்ல. so அந்த மாதிரி இருக்கிறது வந்து it will start to pair up. so அந்த மாதிரி பேர் ஆகிற ப்ராசஸ் தான் it is called synapsis. and இந்த chromosomes we call it as the homologous chromosomes. so pair ஆகிற process வந்து synapsis and pair ஆன chromosomes we call it as the homologous chromosomes. so இந்த இது வந்து synapsis வந்து it's associated by the formation of complex called synaptonemal complex. இது வந்து நம்ம எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது தெரிஞ்சது. and it will result in the structure called bivalent or tetrad. bivalentனா இந்த மாதிரி bivalent chromosomes, அதாவது 2 குரோமோசோம் பேஸ்ட் ஆன் த சென்ட்ரோமியர் பொசிஷன் இதுல 2 குரோமோசோம்ஸ் இருக்கா. ஸோ பைவேலண்ட்னு சொல்றோம். அந்த மாதிரி இதை ஒரு குரோமாட்டிடா நான் உங்களை நான் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஸோ இந்த 4 குரோமாட்டிட் அண்ட் 2 குரோமோசோம்ஸ் இருக்கு. 4 குரோமாட்டிட் இருக்கிறதுனால டெட்ராட் குரோமாட்டிட்ஸ் இது, அண்ட் 2 குரோமோசோம் இருக்கிறதுனால பைவேலண்ட் குரோமோசோம். ஸோ ஜைகோட்டன் ஸ்டேஜ்ல இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இந்த 2 ஸ்டேஜும் இந்த லெப்டோட்டன் ஜைகோட்டன் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அடுத்த
வர ஸ்டேஜோட கம்பேர் பண்ணும்போது தீஸ் வில் பி ரிலேட்டிவ்லி ஷார்ட் லிவ்டு ஃபேஸஸாக இருக்கும். அண்ட் பேக்கிட்டன் ஸ்டேஜில் தான் இந்த 4 டெட்ராடுமே வந்து நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது டிஸ்டிங்டாகவும் கிளியர்லி விசிபிளாகவும் இருக்கும். இந்த ஃபேஸில் தான் வந்து ரீகாம்பினேஷன் நாடியூல் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ரீகாம்பினேஷன் நாடியூல்னா சைட் அட் விச் தி கிராசிங் ஓவர் அக்கர். எந்த இடத்துல இந்த ரீகாம்பினேஷன் நடக்க போதோ அதை தான் ரீகாம்பினேஷன் நாடியூல்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது வந்து எப்படி நடக்கும்னா இட்ஸ் மீடியேட்டட் பை தி என்சைம் கால்டு ரீகாம்பினேஸ். ஓகே, ரீகாம்பினேஸ்ன்ற என்சைம் தான் ரீகாம்பினேஷன் நாடியூல்ல இந்த கிராசிங் ஓவருக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த கிராசிங் ஓவர் ஆகுறதுக்கு, கிராசிங் ஓவர்னா இந்த ஜெனட்டிக் கிராசிங் ஓவர்னா இட் இஸ் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் பிட்வீன் தி ஹோமோலோகஸ் குரோமோசோம். ஸோ ஜெனட்டிக் மெட்டீரியல் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடும். ஸோ பேக்கிட்டன் ஸ்டேஜ்ல தான் கிராசிங் ஓவர் நடக்கும். ஸோ ரீகாம்பினேஷன் வந்து இந்த அட் தி எண்ட் ஆஃப் திஸ் பேக்கிட்டன் ஸ்டேஜ் இட் வில் பி கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் டிப்ளோட்டன் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த சினாப்டோனீமல் காம்ப்ளெக்ஸ் இந்த ஜைகோட்டன் ஸ்டேஜ்ல ஃபார்ம் ஆகும்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து இட் வில் ஸ்டார்ட் டு டிசால்வ். ஸோ டிசல்யூஷன் ஆஃப் சினாப்டோனீமல் காம்ப்ளெக்ஸ் வந்து வில் ஹேப்பன் இன் டிப்ளோட்டன் ஃபேஸ். அண்ட் ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் வந்து செப்பரேட் ஆக ஆரம்பிக்கும் எக்ஸப்ட் அட் த சைட் ஆஃப் கிராஸ் ஓவர்ஸ். இந்த கிராஸ் ஓவர் இந்த எக்ஸ் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் தான் வி கால்ட் அஸ் தி கயாஸ்மா. ஸோ எல்லா இடத்துலையும் செப்பரேட் ஆகும், இந்த கிராஸ் ஓவர்ல மட்டும் இட் வில் நாட் பி செப்பரேட்டட். ஸோ இந்த ரீகாம்பினேஷன் ஆனது வந்து இப்படி கிராஸ் ஓவர்ல இருக்கும், அதுதான் வந்து கயாஸ்மாட்டான்னு சொல்லுவோம். ஓகே, டயாகைனசிஸ் லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ப்ரோஃபேஸ் 1. இதுல என்ன நடக்கும்னா ஃபைனல் ஸ்டேஜ்ல டெர்மினலைசேஷன் ஆஃப் கயாஸ்மாட்டா திஸ் இஸ் வில் கெட் டெர்மினலைஸ்ட். ஸோ இது வந்து நீட் ஆஸ்பெக்ட்ல இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து டயாகைனசிஸ்ல நடக்கும். அதுக்கப்புறம் குரோமோசோம் வந்து இட் வில் பி, ஸோ இந்த கிராசிங் ஓவர் ஆயிருக்கிறது டெர்மினலைஸ் ஆயிடும் இந்த ஸ்டேஜ்ல. ஓகே, இந்த ஸ்டேஜ்ல கிராசிங் ஓவரா இருக்கும்னு சொன்னோம் இல்லையா, இந்த கயாஸ்மாட்டா வந்து இந்த ஸ்டேஜ்ல டெர்மினலைஸ் ஆயிடும். குரோமோசோம் வந்து ஃபுல்லி கண்டென்ஸ் ஆயிடும். ஸோ இப்போ வந்து அந்த சென்ட்ரியோல் வந்து வில் மூவ் டுவர்ட்ஸ் தி ஆப்போசிட் போல் அண்ட் இட் வில் ரேடியேட் அவுட் தி மைக்ரோடுபியூல் கால்ட் ஆஸ்டர்ஸ். நம்ம மைட்டோசிஸ்ல படிச்ச அதே தான். இது வந்து அலாங் வித் ஆஸ்டர்ஸ் along with spindle ஃபைபர் வந்து மயோட்டிக் அப்பேரட்டஸ் ஃபார்ம் பண்ணும் இந்த மாதிரி. ஓகே, அப்புறம் இப்போ நியூக்ளியஸ்லாம் டிஸப்பியர் ஆயிரும். இப்போ வந்து செல்லில் பார்த்தீங்கன்னா குரோமோசோம் தான், இந்த ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் தான் விசிபிளாக தெரியும். ஓகே, இட் சிக்னிஃபைஸ் தி டிரான்சிஷன் டு மெட்டாஃபேஸ். மெட்டாஃபேஸில் வந்து எப்போவுமே ஈக்வட்டரில் அலைன் ஆகும். மெட்டானாலே மிடில்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பைவேலன்ட் குரோமோசோம்ஸ் வந்து ஈக்வட்டரியல் பிளேட்டில் அலைன் ஆகிடும். மைக்ரோடுபியூல்ஸ் ஃப்ரம் த ஆப்போசிட் போல்ஸ் ஆஃப் தி ஸ்பிண்டில் வந்து இட் வில் பி அட்டாச்ட் டு த கைனட்டோகோர். கைனட்டோகோர்னா சென்ட்ரோமியர்ல சர்ஃபேஸ்ல இருக்க டிஸ்க் ஷேப்டு ஸ்ட்ரக்சர்ஸ் தான் கைனட்டோகோர்ஸ், அதுல அட்டாச் ஆயிடும். மெட்டாஃபேஸ் 1ல மிடில் அரேஞ்ச் ஆயிருக்கும். ஆனாஃபேஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் வந்து செப்பரேட் ஆயிடும். சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் இருக்கிற ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் அப்படியே வந்து செப்பரேட் ஆயிடும். ஓகே, அண்ட் ஓகே, இதுல வந்து சென்ட்ரோமியர் ஸ்பிளிட் ஆகாது. ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் அப்படியே இதுல இருக்கிறது அப்படியே செப்பரேட் ஆகி தனித்தனி செல்லுக்கு போகுது, அவ்வளவுதான். இதுல சென்ட்ரோமியர் ஸ்பிளிட்டிங் ஆனோஃபேஸ் 1ல நடக்காது. டீலோஃபேஸ் 1ல பாத்தீங்கன்னா அந்த நியூக்ளியர் மெம்பரேன் அதை அப்படியே சரவுண்ட் பண்ணி இட் வில் பி டிவைடட் இன்டு 2 cells. சைட்டோகைனசிஸ் நடந்து 2 cells-ஆ ஆயிடும். இதுதான் வந்து டயாட் ஆஃப் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். டயாட் ஆஃப் செல்ஸ்ன்றது தி செல்ஸ் ஆர் ஹாப்ளாய்ட். இது வந்து 2 daughter cells formed at the end of the meiosis 1. ஸோ இந்த செல் ஹாப்ளாய்டுன்னு சொல்றோம். ஏன்னா இதுல வந்து half the number of chromosomes தான் இருக்கும். பேரண்டல் செல்ல இருந்து half தான் இது இருக்கு compared to the parental cell, and each chromosome within them is composed of 2 sister chromatids இருக்கு. ஓகே, இதை டயாட் செல்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் இந்த ஸ்டேஜ் பிட்வீன் 2 meiotic divisions வந்து we call it as the interkinesis. இது வந்து ஷார்ட் லிவ்டா தான் இருக்கும். இன்டர்ஃபேஸ்லாம் மறுபடியும் வராது. இந்த நடுவில் இருக்க ஸ்டேஜ் இன்டர்கைனசிஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் அகெயின் இது வந்து டீலோஃபேஸ் 1 is followed by prophase 2. ஸோ meiosis 2 பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நார்மல் மைட்டோசிஸ் தான் ரிசம்பிள் பண்ணும். ஸோ ப்ரோஃபேஸ் 2ல பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் மெம்பரேன் டிசப்பியர் ஆகிட்டு குரோமோசோம் வந்து கண்டென்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்ரியோல் வந்து ஆப்போசிட் போல்ஸ்க்கு போயிட்டு சேம் அந்த அலாங் வித் அது இட் வில் ரேடியேட்ஸ் அவுட் தி மைக்ரோடுபியூல் கால்ட் ஆஸ்டர்ஸ் அலாங் வித் ஸ்பிண்டில் ஃபைபர். அது வந்து மயோட்டிக் இது ஃபார்ம் பண்ணும். ஸோ மயோட்டிக் அப்பேரட்டஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணும். ஸோ மெட்டாஃபேஸ்ல வந்து மிடில் ஈக்வேட்டர்ல அலைன் ஆயிடும். கைனட்டோகோர்ல வந்து இந்த ஸ்பிண்டில் ஃபைபர் அட்டாச் ஆயிடும். ஆனாஃபேஸ்ல வந்து இட் வில் புல் அவே ஃப்ரம் த சென்டர். இந்த ஸ்பிண்டில் ஃபைபர் வந்து சென்ட்ரியோல்ஸ் வந்து ஸ்பிளிட் பண்ணி குரோமாட்டிட்ஸை இட் வில்
pull away from the center, so opposite poles க்கு போயிடும். shortening of microtubules நடக்கும். so again இத சுத்தி nuclear membrane form ஆகி so 4 haploid daughter cells நமக்கு form ஆயிடும் cytokinesis நடந்து. okay tetrad of cells னா 4 cells, 4 haploid daughter cells. ஓகே அது பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டாவா இருந்துச்சுன்னா இது ஸ்பெர்ம் செல்ஸ் 4 ஸ்பெர்ம் செல்ஸ். இதுவே பிரைமரி ஊசைட்டா இருந்துச்சுன்னா நமக்கு 4 எக் செல்ஸ் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் தி டீலோஃபேஸ் 2. அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மயோசிஸ் பார்த்தோம்னா ஸோ இது வந்து சேம் தட் ஆஃப் தி மைட்டோசிஸ் தான். ஓகே மயோசிஸ் 2 வந்து அப்படியே மைட்டோசிஸ் ரிசம்பிள் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நமக்கு பேரண்டல் செல்லுல இருந்து டிப்ளாய்டு பேரண்டல் செல்லுல இருந்து 4 ஹாப்ளாய்ட் டாட்டர் செல்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மயோசிஸ் பார்த்தீங்கன்னா கேமெட் ஃபார்மேஷன். ஸோ ஸ்பெர்ம் செல்ஸ் எக் செல்ஸ்லாம் ஃபார்ம் பண்றது இந்த மயோசிஸ் செல் டிவிஷன் தான் இல்லையா. ஸோ கேமெட் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். மெயின்டைனிங் குரோமோசோம் நம்பர். ஸோ இந்த குரோமோசோம் நம்பர் ஹாப்ளாய்டா அது இருக்கிறதுனால ஹாப்ளாய்ட் செல்ஸ் இது ப்ரொடியூஸ் பண்றதுனால தான் ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் நமக்கு கரெக்டாக டிப்ளாய்டு கிடைக்குது. இப்போ மயோசிஸ் இல்லைன்னா என்ன ஆகும்னா இந்த குரோமோசோம் நம்பர் வந்து டபுள் ஆகி வித் ஈச் ஜென்ரேஷன் டபுள் ஆகி என்ன ஆகும் ஜெனட்டிக் இன்ஸ்டெபிலிட்டி வந்துடும். ஸோ குரோமோசோம் நம்பரை மெயின்டைன் பண்றதுக்கு மயோசிஸ் இஸ் ஹெல்பிங். அந்த மாதிரி ஜெனட்டிக் வேரியபிலிட்டி நம்ம வந்து அது சொன்னோம். நம்ம மைட்டோசிஸ்ல தான் வந்து ஐடென்டிக்கல் செல் ஃபார்ம் ஆகும். இதுல வந்து நமக்கு நான் ஐடென்டிக்கல் யூனிக் செல்ஸ் ஒரு தடவையும் இந்த ரீகாம்பினேஷன் கிராசிங் ஓவர்லாம் நடந்ததுனால நமக்கு ஸ்பெர்ம் செல்ஸ் எக் செல்ஸ் எல்லாமே யூனிக்கா கிடைக்கும். அதனால தான் ஒரே பேரண்ட் ஒரே அப்பா அம்மாக்கு பிறக்கிற 2 குழந்தைங்க அந்த 2 சிப்ளிங்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கிறதுக்கு திஸ் இஸ் த ரீசன். ஏன்னா ஒரு தடவையும் ஒரு யூனிக் எக்ஸ் செல்லும் ஒரு யூனிக் ஸ்பெர்ம் செல்லும் ஃபியூஸ் ஆகுது. ஓகே ஸோ அதனால இட் லீட்ஸ் டு ஜெனட்டிக் வேரியேஷன் ஜெனட்டிக் வேரியபிலிட்டி அதனால நமக்கு கிடைக்குது. ஏன்னா கிராசிங் ஓவர் அந்த இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்லாம் நடக்கிறதுனால இட் லீட்ஸ் டு இட் கிவ்ஸ் ரைஸ் டு ஜெனட்டிக் வேரியபிலிட்டி. அந்த மாதிரி எவல்யூஷனுக்கும் இட் வில் பிளே ரோல். ஸோ இந்த ஜெனட்டிக் வெரைட்டி இந்த மியோசிஸ் கிரியேட் பண்றது இட்ஸ் வைட்டல் ஃபார் எவல்யூஷன். இட் அலோஸ் த பாப்புலேஷன் டு அடாப்ட் டு சேஞ்சிங் என்விரான்மெண்ட்ஸ். ஸோ எவல்யூஷனுக்கும் இட் வில் பி வெரி சிக்னிஃபிகண்ட். ஓகே மயோசிஸ். ஸோ இந்த டாபிக்ல இருந்து கேட்டிருக்க நீட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோஃபேஸ் 1 வந்து ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா இதுல நிறைய நீட் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 5 phases பேஸ்ட் ஆன் குரோமோசோமல் பிஹேவியர் அந்த ஆர்டர்லி வைஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதை ஸ்டேட்மெண்ட் பேஸ்டாவும் கேட்பாங்க, மேட்ச் பண்ண சொல்லியும் கேட்பாங்க இதோட ஃபங்க்ஷனோட. ஓகே ஒரு ஸ்டேஜ்லையும் என்ன நடக்குதுன்றதை யூ ஷுட் ரிமெம்பர். ஸோ குரோமோசோம்ஸ் வந்து கிராஜுவலி விசிபிள் அண்டர் த லைட் மைக்ரோஸ்கோப் லெப்டோட்டன் ஸ்டேஜ்ல. அந்த மாதிரி பாக்கிட்டன் ஸ்டேஜ்ல தான் ரீகாம்பினேஷன் நாடியூல் ஃபார்ம் ஆகும். ரீகாம்பினேஷன் நாடியூல்ன்றது சைட் அட் விச் த கிராசிங் ஓவர் அக்கர்ஸ். அண்ட் ரீகாம்பினேஷன் நாடியூல் எந்த ஸ்டேஜ்ல ஃபார்ம் ஆகும் பாக்கிட்டன் ஸ்டேஜ்ல. அண்ட் ரீகாம்பினேஷன்ற என்சைம் வந்து பாக்கிட்டன் ஸ்டேஜ்ல தான் இது மீடியேட் பண்ணும். தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். கிராசிங் ஓவரும் பாக்கிட்டன் ஸ்டேஜ்ல நடக்கும். அந்த மாதிரி சினாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் எந்த ஸ்டேஜ்ல டிசல்யூஷன் ஆக ஆரம்பிக்கும் டிப்ளோட்டன் ஸ்டேஜ். இது 2023 2 இயர்ஸ்ல 2 வருஷம் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் எந்த ஃபேஸ்ல வந்து இட் வில் டெண்ட் டு செப்பரேட்னு கேட்டாங்கன்னா டிப்ளோட்டன் NEET 2018ல கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி டெர்மினலைசேஷன் ஆஃப் கயாஸ்மேட்டா எந்த ஃபேஸ்ல நடக்கும் டயாகைனசிஸ் ஃபேஸ்ல நடக்கும். அந்த மாதிரி இது ஒரு ட்ரிக்கி கொஸ்டின். சென்ட்ரோமியர்ஸ் எந்த ஸ்டேஜ்ல ஸ்பிளிட் ஆகும் எந்த ஃபேஸ்லன்னு கேட்பாங்க. Anaphase I Anaphase II அப்படின்னு சொல்லி மியோட்டிக் செல் டிவிஷன்ல எந்த ஃபேஸ்ல சென்ட்ரோமியர் ஸ்பிளிட் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா யூ ஷுட் ரைட் Anaphase II. ஓகே திஸ் இஸ் அ ட்ரிக்கி கொஸ்டின். 2021-23ல கேட்டிருக்காங்க. ஸோ Anaphase II இஸ் த ஆன்சர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல். எந்த டவுட்டாக இருந்தாலும் ஃபீல் ஃப்ரீ டு say it in the comment and don't forget to like and share. Thank you.